ரசமாடி வச்சிருக்க. இந்த ரசத்துல சாணியை கரைச்சா இல்ல புளிய கரைச்சியா? இந்த லட்சணத்துல சாப்பாடு ரெடி, மனைவி ரெடின்னு வாய்க்கடியே பேச தெரியுது உனக்கு? வாய்க்கு ருசியா சமைக்க தெரியுதா? நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். நீ வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல, இதை சாப்பிட்டு முடிச்சுதான் மறுவேலை. ஏதோ புள்ளத்தாச்சி பொண்ணு கையில காசு இல்லாத நேரத்துல இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கா. அதுல கொஞ்சம் உப்பு குறைவா இருந்து காரம் குறைவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு வர்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? உப்பு குறைவா இருந்து காரம் குறைவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போயிடலாம். ஆனா இங்க சாதமே குறைவா இருக்கு. அவ எனக்கு சோறு எடுக்கும் போது பாத்திரத்துல கரண்டியை சுரண்ட சத்தம் கேட்டது. அப்பதான் சாப்பாடு கம்மியா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டு போயிட்டா புள்ளதாச்சி பொம்பளை அவ பட்னியா கிடப்பா. அதை விட நான் இப்படி சத்தம் போட்டு வந்துட்டா மிச்சம் மீதி அவ தான் சாப்பிட்டாகணும். அதனாலதான் அந்த மாதிரி செஞ்சேன். புள்ளத்தாச்சி பொண்ணு நீ பட்னியா இருக்க கூடாதுன்னு அவன் நாடகம் ஆடிட்டு போறான். புருஷன் சாப்பிடாம போயிட்டானேன்னு நீ பட்னியா இருக்க. உங்க 2 பேர்ல யார் கொடுத்து வச்சவங்கன்னே தெரியல.